பழையூர் ஒன்றில் ஒரு கோயில் இருந்தது. கோயில் திருப்பணிக்காக மரங்களை அறுத்து கொண்டு வந்து போட்டிருந்தார்கள். அந்த மரங்களில் ஒன்றை இரண்டாக அறுத்து கொண்டிருந்தார் தச்சர். பாதி அறுத்த பிறகு அறுத்த பிளவிலே ஆப்பை வைத்துவிட்டு மீதியை அறுக்காமல் உணவு அருந்த சென்று விட்டார். கோயிலை அடுத்திருந்த மாதுளை மரச்சோலையில் பல குரங்குகள் வாழ்ந்திருந்தன. அந்த குரங்குகளில் சில தாவி விளையாடி கொண்டே மரம் அறுத்து கிடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தன. அவற்றில் ஒரு குரங்கு பாதி பிளந்து கிடந்த மரத்தின் மேல் வந்து உட்கார்ந்தது. அது சும்மா இருக்காமல் அந்த மரப்பிளவில் வைத்திருந்த ஆப்பை அசைத்து அசைத்து பிடுங்கியது. ஆப்பை பிடுங்கியவுடன் பிளந்திருந்த மரத்தின் இரு பகுதிகளும் நெருங்கின. அவற்றிற்கிடையிலே மாட்டிக்கொண்ட குரங்கு உடல் நசுங்கி கத்தியது பாவம். ஆகையால் தனக்கு தொடர்பில்லாத ஒரு காரியத்தில் என்றும் நாம் தலையிடக்கூடாது என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நன்றி.